ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ராப் ட்ரேடிங். இன்னைக்கு 26/6/26 ஈவினிங் அன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரேடு ஒன்று செட்டப்ஸ் கிடச்சிருந்துச்சு. அதை தான் இந்த 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 வீடியோவோட பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்கியூ சார்ட்டு டே 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்குது ப்ரைஸு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டேயில் பாருங்கள். டேயில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த டே லோ வந்து ப்ரீவியஸ் டேக்கு முந்தின டே லோ வந்து எடுக்காமல் இருந்துச்சு. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். காலையில் என்ன பண்ணுச்சுன்னா அந்த லோவை எடுத்துகிட்டு ஏஷியாவில் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று மார்க் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன அப்படின்னா இந்த லோ இந்த டூ ஹை, அதாவது இந்த லோ வந்து ரெஸ்பெக்டட் திஸ் லோ. ஸோ ப்ரைஸ் மேலே அக்ரெசிவாக போயிட்டு இந்த இன்டர்னல் எடுத்துகிட்டு ப்ரைஸ் கீழே இறங்குச்சு. அப்போ இதுதான் இன்டியூஸ்மெண்ட் லோ, இன்டியூஸ்மெண்ட் ஹை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா மார்னிங்கே இது லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ஒன்று இன்டியூஸ்மெண்ட் ஹை வரைக்கும் போகலாம், இல்லைனா இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே இறங்கலான்னு தான் நம்மளோட எய்மாக இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ட்ரேடுக்கு உண்டான செட்டப்ஸ். அப்புறம் 15 மினிட்ஸில் போய் பார்த்தோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. 15 மினிட்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை நமக்கு ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இங்கே லோ ஹை லோ ஹை மேலே போயிருந்துச்சு. ஓகேயா, அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லிக்விடிட்டியை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு யோசிச்சிருந்தேன். அதாவது இந்த இடத்த எடுத்தால் மட்டும்தான் ப்ரைஸ் வந்து அக்ரெசிவாக மேலே போகும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யோசிச்சிருந்தோம். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய மைண்டில் இருந்த கிளியர் கட்டான பிளான். ஓகேவா, கீழே இருக்கிறது லிக்விடிட்டி பிளாக். ஏன் லிக்விடிட்டி பிளாக்னா இந்த எக்ஸ்பெக்டட் லோ எடுத்தனால இந்த கேண்டில் மட்டும் லிக்விடிட்டி பிளாக்காக மார்க் பண்ணியிருந்தோம். ஓகேவா, ஏன் இந்த ஒரு கேண்டில் மட்டும் லிக்விடிட்டி பிளாக்காக மார்க் பண்ணுறாங்க நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டாக புரியும். ஓகேவா, ப்ரைஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னா 15 மினிட்ஸில் ஒரு இன்டர்னலாக எடுத்துகிட்டு ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் 5 மினிட்ஸில் போய் பார்க்க ஆரம்பித்தேன் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத. 5 மினிட்ஸில் போய் பார்க்க ஆரம்பித்தோம். 5 மினிட்ஸில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு நீட்டாகவே புரியும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு. ப்ரைஸ் பாருங்கள், இந்த லோவை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு. ஓகேவா, இதை தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இந்த ரெஸ்பெக்ட் ஆகிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் பாருங்கள், இங்கே ஹை லோ ஹை திருப்பி லோ ஆச்சு, திருப்பி இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் ஆகி கீழே இருந்துச்சு. ஸோ என்னுடைய என்ட்ரி பாயிண்ட் இதை எடுத்தால் என்ட்ரி போகலாங்கிற யோசனையில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கீழே எம்எஸ்எஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம செல் சைட் போகிறப்ப செல்லர்ஸ் வந்து ட்ராப் ஆகணும்னு அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுதான் நம்மளுடைய எம்எஸ்எஸ்ஸு. ப்ரைஸ் என்ன பண்ணிச்சுங்கிறத பாருங்கள், அதுதான் அந்த இடத்துல மெயின். ப்ரைஸ் திருப்பியும் கீழே வந்து எம்எஸ்எஸ் பண்ணிச்சு. ஆனால் வந்து இந்த லோவை நம்மளால் எடுக்கல ப்ரைஸ். ஓகேவா, அப்போ நான் கிளியர் கட்டாக நினச்சிட்டேன் ஓகே இதை எடுத்தால் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சாச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் அக்ரெசிவாக மேலே போச்சு. மேலே போயிட்டு அடுத்த டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுத்து ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி பார்த்துருப்போம். ஓகேவா, ப்ரைஸ் ஹையை எடுத்துகிட்டு கீழே இறங்குச்சு. இறங்கினோடனே பாருங்கள் இன்டர்னலாக ஒரு எம்எஸ்எஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல ப்ரைஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள், இது ஒன்று இன்டர்னல் எம்எஸ்எஸ் பண்ணிச்சா. அப்போ மேலே ஃபுல்லாக ட்ராப் ஏரியாவா, இந்த ஹை ஃபுல்லாக ப்ரைஸ் பாருங்கள் இந்த ரெட் கேண்டில் இந்த இடத்துல போஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள் அந்த இடத்துல. இந்த ஹையில் வந்து ப்ரைஸ் பாருங்கள் க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் போய் அந்த ஹை எடுத்துச்சு. ஓகேவா, இந்த ஹை எடுத்தோடனே நம்ம ட்ரேடில் என்ட்ரி ஆகிருப்போம். நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ப்ரைஸ் வந்து இது வந்து ஒரு அந்த லிக்விடிட்டி பிளாக்கை எடுக்க போகிறதுக்காண்டி நம்ம செட் பண்ண ட்ரேட். அதுக்கு மேலே கீழேயும் போகலாம், அதை பற்றி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த லிக்விடிட்டி பிளாக் எடுக்க போகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த ட்ரேடை செட் பண்ணோம். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக இருந்துக்கணும். ஓகேவா, இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா இந்த லோ ரெஸ்பெக்டட் டு இந்த லோ, அதுதான் அந்த இடம் தான் நம்மளுடைய இது நம்ம முன்னாடி வரைஞ்ச லிக்விடிட்டி பிளாக். ஓகேவா, இதுதான் நம்மளுடைய செட்டப்ஸ். ப்ரைஸ் பாருங்கள் அக்ரெசிவாக அந்த 1 மினிட்டை எடுத்த உடனே ப்ரைஸ் பாருங்கள் வேகமாக கீழே விழுந்துச்சு. எந்த இடத்துலையுமே இதாகாமல் கரெக்டாக கீழே விழுந்துச்சு பாருங்கள். அதாவது நம்ம என்ட்ரி பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக எடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக எடுத்துகிட்டு ப்ரைஸ் கீழே விழுந்துட்டான். ஓகேவா, இதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:3.7 தான் கிடைச்சிச்சு. ஓகேவா, இதுதான் எப்படி நம்ம என்ட்ரி போகணும், எப்படி செட்டப்ஸில் உள்ளே இறங்கணுங்கிறதுக்கான வீடியோ. இதை பாருங்கள், திருப்பி பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.